பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் அதிகமாக வாசல்களை குறித்து, டோர்களை குறித்து வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஆசீர்வாதத்தின் வாசல்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நம் வீட்டின் வாசல் தட்டும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஒருவனின் சத்தத்தை கேட்டு அவன் வாசலை திறந்தால், டோரை திறந்தால் நான் உட்பிரவேசித்து நாம் அவனுக்குள் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி, அது உங்களுடைய இருதய கதகாகிய இருதய வாசலே ஐயப்பா சொல்றாங்க. இன்றைக்கும் நாம் தங்கியிருக்கிற வீடு, நம்முடைய வீடை குறித்து வேதத்திலிருந்து தெளிவாக என் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறான். ஏசாயா 56 அதிகாரம் 7வது வசனம், நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னுடைய வீடு, இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வீடு என்று சொல்லுது நம் பூமியில் குடியிருக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வீடும் இருக்கிறது, பரலோக வீடும் இருக்குது, ஜெப ஆலயமும் இருக்கிறது. மத்தேயுவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மத்தேயு 21:13 இல்லையா, என்னோட வீடு ஜெப வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெப வீடு என்று இயேசு குறிப்பிட்டது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது தேவன் வடிவமைத்த ஒரு கட்டிடம், அது மனிதனால் பூமியில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடங்க. தம்முடைய பிள்ளைகளை அவர் சந்திக்க விரும்புகிற ஒரு இடம்தான் நம்முடைய வீடு. பலிகளும் காணிக்கைகளையும் விட என் தேவனாகிய கர்த்தர் கீழ்ப்படுதலையும் ஜெபங்களையும் அவர் அதிகமாய் விரும்புகிற இருந்தாங்க நம்ம வீடுகள். ஏசாயா தீர்க்கதரிசனம் மட்டுமல்ல, அப்போஸ்தலர்கள், எபிரேயர் எல்லாவற்றிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் நம் வீடுகளில் நாம் ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னத்தை நாம் உணர்கிறோங்க. தேவன் வசிப்பிடமாக இருந்தால் நம்முடைய வீடு அது ஆலயமாக மாறிவிடுங்க. அப்ப நம்முடைய வீடு தேவன் வசிக்கிற வசிப்பிடமாக இருக்க வேண்டும் என்றால், அது ஆலயமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம் வீட்டிற்குள் எப்பொழுதும் துதியும் ஜெபமும் ஆராதனையும் வேத வாசிப்பும் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அததான் என் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடா இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டு வாசல்கள் மற்றவர்கள் ஜெபிக்கிற ஜெப வீடாக திறக்க வேண்டும். ஆதி அப்போஸ்தலர் காலத்துல எல்லாம் வீடுகள் நப்பப்பட்டாங்க, எல்லா வீடுகளும் ஜெப வீடுகளா இருந்த வீடுகள் தான் ஜெபம் நடந்தது. எனக்கு அருமையானவர்களே, எனக்கு தரிசனம் கர்த்தராகிய தேவன் கொடுத்து என்னோட வீடு எல்லா ஜனங்களுக்கு ஜெப வீடு என்று சொல்லி எனக்கு கர்த்தர் கொடுக்கிற வீடை அவரோட வீடாக சொன்னார். அந்த வீட்டின் பேர் நாங்கள் எல்பெத்தேல் ஹீலிங் மினிஸ்ட்ரி என்று வைத்திருக்கிறோம். என்னோட ஊழியத்தின் பேர் எல்பெத்தேல் ஹீலிங் மினிஸ்ட்ரி, கர்த்தர் கொடுத்த பேரு. இப்போ நாங்கள் ஜெப வீடை கட்டி எழுப்பி இருக்கிறோம். எங்களுடைய வீட்டில் கீழ்ப்பகுதி முழுதும் ஜெப வீடு, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கு ஜெப வீடு என்று சொல்லி அதை நான் காட்டுகிற மாதிரியில் கட்டி எழுப்பு என்று சொன்னார். அதே போலதான் இன்றைக்கு அது 1 ஆண்டு முடிகிறது. கீழே முழுவதும் ஜெபத்திற்காக கட்டி எழுப்பி இருக்கிறோம். அந்த வீடு நம்முடைய சரீரம் தாங்க தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3:16, 6:19, 2 கொரிந்தியர் 6:16, எபேசியர் 2:19 இதெல்லாம் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயங்க. நம் தேவனாகிய கர்த்தர் அதில் வாசம் பண்ண விரும்புகிற வாசஸ்தலம். அந்த வாசஸ்தலம் எப்பொழுதும் எப்படியா இருக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்குது என்று நீங்களும் நானும் அறிந்திருக்கிறது போல, நம்முடைய வீட்டுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய உலாவதற்கு வேண்டும், ஏசப்பா உலாவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். தூதர்கள் ஏறுகிறதுக்கும் இறங்குகிறதுக்கும் நம் வீடு எப்பொழுதும் திறக்கப்பட்டதா இருக்க வேண்டுங்க. அதுதான் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்படுது. நாம் இடைவிடாமல் ஜெபிக்க முடியுங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:10 சொல்லுகிறது. ஏனெனில் அவருடைய அந்த நிலையான பிரசன்னம், அந்த மகிமை கட்டவிழ்க்கப்படுகிறது நம்முடைய வீடுகளுங்க. நீங்க வாரத்துக்கு 1 நாள் தேவாலயத்திற்கு போவோம், ஆனால் நம்முடைய வீடு அவர் ஜெப வீடாக அவர் மாற்றும்படி விரும்புகிறார். ஜெப வீடு என்று சொல்லும் பொழுது நம்முடைய வீட்டுக்குள் கர்த்தருக்கு பிரியமில்லாதது எதுவுமே இருக்கக்கூடாது. நம் சரீரத்தை எப்படி அவர் சொல்லுகிறாரோ அதே போல்தான் கல்லினால் கட்டப்பட்ட நம்முடைய வீடுகள் ஜெப வீடு என்று சொல்லுகிறார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார் இல்லையா, எருசலேம் தேவாலயத்தை கட்டும்போது நாங்க குடியிருப்பேன், நாங்க வாசம் பண்ணுவேன்,
தேவன் அங்கு உலாவுவேன் என்று சொல்லி, அதே தாங்க நம்முடைய வீடு ஜெப வீடுகளாய் மாற வேண்டும். தேவன் அதுதான் விரும்புகிறார். இன்றைக்கு நீங்களும் உங்க வீடுகள் ஜெப வீடாய் மாற வேண்டும் என்று சொன்னார். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்றார், அவர் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தீர்கள் என்றார், நிச்சயமாக அவர் உங்களுடைய வீடுகளும் ஜெப வீடுகள், உங்க வீடுகளும் அநேகர் வந்து ஜெபிக்கிற வீடாக மாறும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு பூமியில உங்க டோர் தாங்க மெயினான டோரு. அநேக ஜனங்கள் உங்க வீட்டில் வந்து உங்களோடு தங்கி இருந்து ஜெபித்து விடுதலை பெற்றுக்கொள்ள, ஆறுதலை பெற்றுக்கொள்ள உங்களோட வீடுகளை திறந்து கொடுங்க. ஒவ்வொரு வீடுகளும் ஜெப வீடுகளாய் மாறட்டும். ஒவ்வொரு வீடுகளும் அதிக நேரமா பெண்கள் ஆராதிக்க, ஜெபிக்க, வேதம் வாசிக்க, கர்த்தருடைய சத்தம் கேட்கிற வீடுகளாய் மாறட்டும். கல்லுகள் எல்லாம் ஒரு நாள் கூப்பிட்டு சொல்லும் என்று வேதம் சொல்லுகிறதுங்க. ஆராதனையை தேவன் விரும்புகிறார். நாம் இடைவிடாமல் ஆராதிப்பதற்கு நம்முடைய வீடு கர்த்தர் விரும்புகிற வீடா இருக்க வேண்டுங்க. இன்றைக்கு கவனமாய் கேளுங்க. உங்களுடைய வீடுகள் தேவன் சந்திக்கிற வீடா இருக்க வேண்டும். உங்கள் வீடு தேவ பிரசன்னம் நிறைந்த வீடா இருக்க வேண்டும். உங்க வீடு தேவ மகிமை கட்டவிழ்க்கப்படுகிற வீடா இருக்க வேண்டும். அதற்குள் அசுத்தம் இருக்கக்கூடாது. அது மகிமையை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். அங்க வருகிறவர்கள் மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போக வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனப்படி என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கு ஜெப வீடு எல்பெத்தேல் 1 ஆண்டு காலமாகிறது. நாங்கள் இதை பிரதிஷ்டை பண்ணி முடித்து, கர்த்தர் இன்றைக்கும் இதில் ஜெபம் நடந்து கொண்டிருக்குது, ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. 24 மணி நேரமும் நாங்கள் ஜெபமும் ஆராதனையும் செய்து கொண்டே இருக்கிறோம். இதை கேட்கிற நீங்களும் என்னோடு கூட இணைந்து என்னோட வீட்டில் வந்து இருந்து, இந்த ஜெப வீட்டில் வந்து இருந்து, உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் உறவுகளுக்காகவும் தேசங்களுக்காகவும் எழுப்புதலுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் உபவாசம் பண்ணி ஊழியம் செய்வதற்காகவும் நீங்கள் விரும்பினால் எந்த நேரத்தில் வேணாலும் என்னுடைய வீடு கர்த்தருடைய ஜெப வீடுங்க. நீங்கள் எனக்கு இந்த போன் மூலம் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் வந்து தங்கி என்னோடு கூட இருந்து ஜெபிக்கலாம். அன்னைக்கு எஸ்தரும் தாதிகளும் தங்கி ஜெபித்தது போல ஜெப வீட்டுல நீங்களும் வந்து தங்கி ஜெபிக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு அடியாளுக்கு கொடுத்த தரிசனத்தின்படி ஜெப வீடை திறக்க, கட்ட, எழுப்ப கர்த்தர் உதவி செய்தார். அநேகர் வந்து ஜெபித்து போகிறார்கள் என்றார். உங்களுடைய வீடுகளும் ஜெப வீடுகளாய் மாறட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் வீடுகளையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. உங்களுடைய சகோதரி எவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.